என்னண்ணா புதுசா டிஃப்ரெண்டா சீரீஸ் சும்மா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். எதிர்பார்க்குறோம்ண்ணா. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம், ரொம்ப காத்துட்ருக்கோம். ஒரு ஊரில் வந்து எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காத ஒரு ஊர், எதுவுமே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி இருந்தது உங்களுக்கு ப்ளே பண்ண? இந்த கதை நான் கேட்ட கதை இல்லையே அண்ணா. என்னண்ணா இந்த கதை தான் நான் எனக்கு எழுதி கொடுத்த கதை. ஒரு ஊர்ல எந்த கெட்ட விஷயம் எதுவுமே நடக்காதான், கொல்லை எதுவுமே நடக்காதான். அந்த மாதிரி ஒரு ஊர்ல வந்து நீங்க ஒரு கேரக்டர் இல்லையா? அப்படி மேபி அதெல்லாம் பண்றதுக்கு நான் அந்த ஊருக்கு போறேன் போல இருக்கு. ஓகே, சம்பவம் செய்ய தான் நீங்க அங்க போறீங்க. இந்த கதையை கண்டிப்பா எனக்கு சொல்ல. இது இந்த இது வந்து காத்தான் என் நண்பர் மணிகண்டன் அவர் எழுதுனது. அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அஜித் கேரளா டைரக்டர், அவரும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு நன்றி உணர்ச்சின்னு சொல்லலாம். ஒரு நன்றி உணர்ச்சின்னு சொல்லலாம். வாழ்க்கையை பற்றின தத்துவம்னு சொல்லலாம். சீரியஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, பரவாயில்ல. வாழ்க்கையை பற்றின தத்துவம்னு சொல்லலாம். மணிகண்டன் அவருடைய ரைட்டிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. பர்பஸ் ஆஃப் லைஃப்பை தேடுறதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது அதில். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த சீரீஸ் பண்ணும்போது. இது ரொம்ப அழகான ஒரு அனுபவம் இந்த காட்டாங்கிறது. நான் இதில் நீங்கள் லீட் மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் கூட அப்படின்றத நாங்கள் வந்து கேள்விப்பட்டோன்னே எப்படி இருந்தது ப்ரொடியூசர் ரோல் ப்ளே பண்ணுறது? எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நான் அது உள்ளே போய் பார்க்க மாட்டேன். அதனால் அது உள்ளே போனால் இந்த வேலையை செய்ய முடியாது. அதனால் மோஸ்ட்லி தெரியாது. பட் ஆனால் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு நல்ல அனுபவம். இனிமேல் தொடர்ந்து பண்ணணுங்கிற ஆசையும் அதில் வந்துருக்கு. சூப்பர்ண்ணே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் திஸ் வித் அஸ். ஏதாச்சும் ஒரு பயங்கர எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம், நம்ம மீடியா நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க, இது ஒன்று இருக்குமா? ஏன்னா இது வரைக்கும் இதை பற்றி எங்கேயுமே எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. நம்ம தான் இன்னைக்கு இந்த அன்பவுண்டில் தான் இதை வந்து ரிவீலே பண்ணுறோம். ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் அப்படி எடுத்து விட்டோம்னா அப்படியே நாங்கள் பரப்பி விட்டுருவோம். ஏதோ இஷ்டத்துக்கு எழுதுவாங்களே. என்னோட சீக்ரெட்டை பப்ளிக் சொல்லணுமா? இல்லைண்ணா, இந்த காட்டானோட ஒரு ஏதாவது ஒரு பயங்கரமான காட்டானை பற்றினது. ஆமாம், ஒரு செம்ம ஒரு விஷயம். அவங்களா அதை வந்து எப்படி வேணாலும் அப்படி எழுதிக்கிட்டோம். நம்ம ஒன்று ஏதாவது ரிவீல் பண்ணி அடிச்சு விடுவோம். தெரியலையே. ட்ரிக்கி கொஸ்டினாக கேட்டேன் நான். இல்லை, மணிகண்டன் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்ததே இல்லை. அவர் எடுக்கிற ஃபஸ்ட்டு என்ன, அவர் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சொன்னார், இது வரைக்கும் ஆக்ஷன் டைரக்டரோடு ஒர்க் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் ஆக்ஷன் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரிஷா நிறைய படங்களில் நீங்கள் ஐட்டம் டான்ஸரை பார்த்துருப்பீங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இன்னொரு ஹீரோயினாக கலைஞர் ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் முதல்ல ஒரு 6 பேஜுக்கு இந்த சீரீஸ் முதல்ல ஒரு 6 பேஜுக்கு எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்தபோது அது எனக்கு ரொம்ப, அந்த கதையை படித்தபோது நான் ரொம்ப ஹீல்டாக ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப உள்ளே போய் என்னை குணப்படுத்தின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அது படமாக அந்த சீரீஸ் பார்க்குறவங்களுக்கும் அது க்ரியேட் பண்ண நான் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஜேர்னி இது. ஸோ அதனால் எங்கேருந்து எதை பிடிச்சி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஓகே, என்னவா இருந்தாலும் சரி, காட்டான் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சீரீஸ் ஆகிறதுக்கு எங்களோட அன்பான வாழ்த்துக்கள். அண்ட் ஏதோ ஒரு ட்ராமாவும் இருக்குது, எல்லாமே தெரியுது. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வாட் அன் ஆன்சர், ஐ லைக் இட். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு சார், ஜெகன் சார், அப்புறம் பிரதீப் மின்ராய் சார், அப்புறம் ஜியோ சாருக்கு அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த கதையை நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசித்த தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை, மறைஞ்சிட்டார். அவருக்காக இந்த படம் நல்லபடியாக போகணுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றிங்க. தேங்க்யூ. சூப்பர். உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி அங்கே எதிர்பார்க்கலாம்? அண்ணனோட வந்து ஒர்க் பண்ணுறதே ஒரு ஃபன்னு தான். அதுவும் வந்து ஒரு ஃபுல் சீரீஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அதில் ஒரு பல விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். ஏதாவது would you like to share with us? Working with Yogi Babu sir was a huge opportunity, and the Rendadu Padam sir kuda, and he's one of the best actors to work with, and he just make you so comfortable and so much fun. Yes, he's so much fun, off screen, on screen. That's why we love him. Thank you so much for sharing that with us. Ramesh sir.
சும்மா கை கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டோமா? சார் நான் கட்டி பிடிச்சிக்கலாம் சார். என்ன சார்? ஓகே, நீங்கள் தான் எதுவும் பேச மாட்டேன், நீங்கள் கட்டி பெரிய பண்ணு. All the very best to the entire team.